Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஷோ ஒரு மூவிக்கு தான் நம்ம போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் நான் பண்ண போறேன். எப்பயுமே செய்யாத ஒரு டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பண்ண போறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சு. இப்போ மாமா இல்ல, அவர் வந்து சைட்டுக்கு போயிருக்காரு. நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு என்ன மூவி, என்ன செலிபிரிட்டி ஷோ, யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து மழை வரல ஃப்ரெண்ட்ஸ், வெயில் அடிக்குது. ஃபுல் துணியும் நான் காய போட்டேன். 4 தடவை வாஷிங் மிஷின். யாரெல்லாம் இந்த மாதிரி அவசரமாக காலையிலேருந்து எல்லாத்தையும் காய போட்டு எல்லாத்தையும் எடுத்தீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு என்னன்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் யாரெல்லாம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பிரிஞ்சாவில் நான் வந்து 4 கீத்தா போட்டு அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நான் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். அந்த மசாலா தான் ஃபஸ்ட்டு இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் தி மசாலா. மசாலாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நாம் வீட்டில் இருக்கிறதுங்களா தத்தி மாடுங்களாக இருக்குது. வீடியோ எடுனா ஒரு வீடியோ எடுக்க மாட்டேன்னுங்க. என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே செல்ஃபாக வீடியோ எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நான் என் கேமரா டிஜே எடுத்துட்டேன். உங்கடா நீங்களும் உங்கள் வீடியோ மௌலி தான் வீட்டில் இருக்கான், ஆனால் வீடியோ எடுக்க வரமாட்டேன்றான். அவ்வளோ பிஸியாக இருக்கிறாராம் சாரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்துட்டு வெந்தயம், அப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கியிருக்கேன். இது கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கணும். ஓகேவா? இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் வந்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாத்திரத்தில். பார்த்தாலே தெரியும் ப்ரஸ் பிரிஞ்சால். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒயிட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கிரேவி வச்சுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சாப்பிடும்போது காட்டுறேன் என் கிரேவி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து கெட்டட் வித் மீ எல்லாம் எனக்கு எடுக்கணும், நிறையா வேலை இருக்குது. என்னோட பிரியா மகேஷ் ராஜா சேனலில் என் ஸ்கின் கேர் ரொட்டீன் போட்டிருக்கேன். மறக்காமல் வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் என்னோட ஃபுல் டீட்டெயில்ஸ், நான் எங்கே ட்ரெஸ் எடுக்கிறேன், என்ன பண்ணுறேன், என்ன மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், ஸ்கின் கேர் என்ன பண்ணுறேன், ஹேர் கேர் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே அந்த என் பிரியா மகேஷ் ராஜா சேனலில் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கீழே வந்து சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அதில் பின் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாருங்கள், காலையிலேருந்து எவ்வளோ துணியை வந்து நான் துவைச்சி காய போட்டு வச்சுருக்கிறேன். அப்படியே ஏஞ்சுக்காந்துட்டான்டா. டே 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 அப்படின்னு நடிக்காதடா டே. அப்படிதான் உட்காந்துன்னு இருப்பாங்க. எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுனா எடுத்து கொடுக்குறேன், நீனே இல்லை எடுத்து தர மாட்டேன்றல்ல. பாரு, உன்னால பாரு நான் எப்படியெல்லாம் சுத்த வேண்டியதாக இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள், இவ்வளோ துணி துவைச்சி போட்டிருக்கேன், மேலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி vlog எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாஷிங் மிஷின் வந்து ட்ரம் கிளீனிங் கேட்டுது. என் பக்கெட்லாம் காலி, அழுக்கு துணியெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்மளை இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்து லேட் பண்ணினே இருந்தோன்னு வைங்களேன், ஆளுக்கு லபோதிபன்னு பசியில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. மாமாவும் கரெக்டாக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவர் ஷாப்பிங் டென்ஷனில் வந்துன்னு இருப்பார். ஏன்னா அவ்வளோ காசு செலவு பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பார். அப்படியே டென்ஷனாக இருக்கும். அப்படியே மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி மூஞ்ச வச்சுன்னு அப்படியே வருவார். பேச்சு கொடுத்துக்கூடாது. புளி கரைச்சி ஊற்றிட்டோம், சால்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா சுட சுட நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கெட் ரெடி வித் மீ இன்றைக்கி நான் போகிறது வந்துட்டு செலிப்ரிட்டி ஷோ போகிறதுக்கு வந்து என்னோடய கெட் ரெடி வித் மீலாம் வந்து ஷார்ட்ஸாக வரும். அதையும் பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து லிங்க்னு இந்த சேனலில் கேட்குறீங்க. இந்த சேனல் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லி ஒரு கண்டென்ட், ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி vlog மாதிரி தான் இதில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கேருந்து உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது, கண்டென்ட் இருக்குது, உங்கள் வீடியோ கண்டென்ட்டே இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் லாங் வீடியோ பேசவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷார்ட்ஸ் வந்து கண்டென்ட் எடுத்து தான் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா நம்மளோட இந்த மாமாஸ் பேபி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸும் நிறையா போட்டுட்ருக்கோம். அதையும் பாருங்கள். வண்டியாப்பா பின்னாடி பாரு, ஒரு குவியலே கிடக்குது பாரு. வெயில் 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 வெயில்னு எல்லாரும் அப்படியே இடிச்சுக்கின்னு ஓடுறாத குறை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மாடிக்கு எல்லாம் இடம் பிடிக்கிறாங்க. வெயில பார்த்தோன்னா எல்லாரும் இடம் பிடிக்கிறாங்க. நான் காரை திருப்பலான்னு போகிறேன், அங்கேருந்து ஒரு குறுக்கில் 2 சைக்கிள் நிற்குது. என்னடான்னு பார்த்தா அந்த சைக்கிள் மேலே துணி காய வச்சுருக்காங்க.
வெயிலுக்கு அவ்வளவு ஒரு ஏக்கமா போச்சு. 2-3 நாள் தொடர்ந்து மழை. இன்னைக்கு வெயில் 2-3 நாள் இல்லப்பா, தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே மழைப்பா. அப்பத்துல இருந்தே மழைதான். பேபி பண்ணா காலைல 8 மணிக்கெல்லாம் ஏஞ்சி, எனக்கு முன்னாடி ஏஞ்சி எங்கடா இது அவ்வளவு அர்ஜென்டா போகுதுன்னு வெளில வந்து பார்த்தா மூஞ்சிலாம் கழுவி நிக்குது. என்ன அப்படின்னா தூக்கம் கலைஞ்சிச்சு, சரி அப்படின்ட்டு ஓடி போய் டக்கு டக்குன்னு வாஷிங் மிஷின்லாம் போட்டு அது உள்ள இருக்கிற துணியெல்லாம் தூக்கிட்டு ஓடுது மேல. வெயில் பாரு, வெயிலோட அருமை இந்த நான் ஒரு வாரத்துல தெரிஞ்சிச்சு உங்களுக்குலாம். எத்தனை பேர் வெயில கரிச்சு கொட்டிருப்பீங்க. கருமம் இப்படி வெயில் அடிக்குது, சென்னையினாலே வெயில் வெயிலுன்ட்டு. நீ பாத்தீங்களா, எல்லாரும் அப்படி வெயில தேடி ஓடுற மாதிரி ஆக்கிடுச்சு. ஓகே, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தொட்டுக்கு என்ன பரவாயில்ல. எதுவும் இப்போ இல்லை ஏதாவது வாங்கிட்டு வான்னா என்ன பண்ணியிருப்பேன், நேராக போய் பிரியாணி விட்டா ஒன்றும் கிடையாது. அது இது தேவாமிருதமா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்கல இருக்குது. பார்த்தீங்களா, தொட்டுக்க வத்தல். ஏன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எப்படிப்பா இருக்கு? சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கா? ஓகே, இதுக்கப்புறம் முட்டை இல்லையே காலி. நான் உன்னை சொல்லலான்னு பார்த்தேன், திட்டுவேன். இதை சொன்னா இது மூஞ்ச காட்டும், அதனால கம்முன்னு விட்டேன். அதனால வத்தல் பொரிச்சேன். ஓகே, சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். சாப்பிட்டு உடனே டக்குன்னு ரெடி ஆகி கார்ல பாப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேட்சி நாங்க கிளம்புறோம். இதுதான் இவரோட அவுட்ஃபிட். பர்பிள். எனக்கு தான் பர்பிள் வாட்ச்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ பால் பர்பிள் வாட்ச், பர்பிள் செருப்பு, பர்பிள் சென்ட், பர்பிள் பர்ஃபியூம், கண்ணா பின்னா எல்லாம் பர்பிளே ஆச்சுன்னு வரா. நான் வெறும் சட்டை மட்டும் தான் பர்பிள், மற்றதெல்லாம் வெவ்வேறு கலர்ல இருக்குது. நம்மளும் அது மாதிரி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், விடக்கூடாது. இப்போ எங்க போறோம் அப்படின்னா, ஒரு செலிபிரிட்டி ஷோக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அதை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு. அந்த படம் மூவி இல்ல, என்ன படங்கிறது ஸ்கிரீன்ல பாப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. ஏய், என்ன காட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அவுட்ஃபிட். இது தீபாவளி அன்னைக்கே போட வேண்டியது. அப்பவே நான் வந்து லாக் பண்ணிட்டேன், அப்புறம் அன்னைக்கு போட முடியல. சரி, இன்னைக்கு வந்து செலிபிரிட்டி ஷோ போறோமா, அங்க வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வருவாங்க. சரி, இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பர்பிள் வாட்ச் இது இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டுறேன், வாங்கி வச்சதுல இருந்து. நானும் ஒவ்வொரு தடவையும் எடுப்ப கட்ட முடியறது இல்ல. இந்த ஸ்லிப்பரும் அதேதான், நானும் தேடி நிக்கிறேன், என் கண்ணுல மாட்ட மாட்டேங்குது. ஸ்லிப்பர் காட்டு. ஆனா நிஜமாலே ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பளை பசங்க வந்து பாவப்பட்ட ஜென்மங்கள். கரெக்ட். இந்த மாதிரிலாம் மேட்ச் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அங்க வந்தாதான் நமக்கு தெரியும். நம்ம யார்கிட்டயும் கேட்கல, அங்க யார் யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்திருக்காங்க, நம்ம அங்க போய் மீட் பண்ணுவோம். கம் ஆன் கைஸ். கிளைமேக்ஸ்ல கதை விட்டாங்க. செம்மையா படம் வேற லெவல்ல இருந்தது. நம்ம வீட்டுல போய் பேசலாம். படத்தை பத்தி வீட்டுல போய் பேசுறேன். நான் மைக் எடுத்து வரல, அதனால உங்களுக்கு தெரியாது என்ன பண்றோம், என்ன படம் பார்த்தோம் அப்படிங்கிறது நான் வீட்டுல போய் சொல்றேன். இப்ப என்ன சாப்பிட்ற பாருங்க, பாவு பூச்சி பாருங்க, பாவு பூச்சி இட்லி சாப்பிட்டுருக்கேன். இந்த பாவு பூச்சி இட்லி சாப்பிடுறதுன்ட்டு என் தலையெழுத்து. நானும் தோசை சாப்பிட வேண்டியதா இருக்கு. பிரியாணி சாப்பிடலாம்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ், கேட்கல. என்னோட சாப்பிடும், நீ என்னதான் கம்மியா சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம இருந்தாலும் சரி, உங்க வெயிட் குறையவே குறையாது. நான் பாக்கன்னு ஃப்ரெண்ட்ஸ், என்ன மூவி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராங்கா சொல்லணும்னா, நீ இது வரைக்கும் ரியோ படம் தியேட்டர்ல பார்த்தது இல்ல கரெக்டா? ஓடிடில தான் பாத்துருக்க. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பிரீமியர் ஷோ பார்த்த. எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருந்தது படம். நான் எதிர்பார்க்கல அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. ரியலி செமையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இது ப்ரமோஷன் கான்செப்ட் தான். இது ஆக்சுவலா ப்ரமோஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மள பர்சனலா இன்வைட் பண்ணிருந்தாங்க, செலிபிரிட்டி ஷோக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு நாங்க போயிருந்தோம். ஆனா நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தது. படமும் வேற லெவல்ல இருந்தது. நம்மளுக்கு பக்கத்துல விஜய் சித்து அவங்க ஒய்ஃபும் இருந்தாங்க. ஜாலியா இருந்தது. வந்து உட்கார்ந்த உடனே பேசுனேன், நல்லா ஜாலியா பேசுனேன். இவருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, விஜய் சித்து வந்து உட்கார்றாரு அப்படின்னாலே ஒரு மூஞ்சில. ஏன்னா நார்மலா எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். ஓகேவா? ரியலி அவங்கலாம் சூப்பர். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் நேர்ல. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல மீட் பண்றோம். இல்லப்பா, ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்தோம். நம்ம கார்ல போறோம், அவரு ஏதோ கார்ல கை காட்டணும். அப்ப நம்ம கை காட்டினோம்னா அவரும் கண்ணாடி இறக்கிட்டு கை காட்டினாரு. இப்போ வந்து நம்ம சீட்டுக்கு பக்கத்து சீட்லயே உட்காந்துட்டாரு. அவர் ரியோவும் சூப்பரா பேசினாரு. ரியோ கிட்டவும் போய் பேசணும். படம் வேற லெவலுங்க.
சும்மா சின்ன சிம்பிள் கான்செப்ட் தான் மூவி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ், மேக்சிமம் வந்து ஆண் பாவம் பொல்லாதது மூவி பேரு. அது மூவிக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். ஒய்ஃபுக்காக வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இருந்தாலும் பெண்ணாச்சே, பெண்ணுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும்ல எப்பவுமே. அதனால வந்து அவரை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வேற லெவல்ல போகும் அந்த மூவில. 2 லாயர்ஸ், அதுல ஒண்ணு நம்ம பிளாக் ஷீப் விக்னேஷும் இன்னொருத்தரும், 2 பேருமே வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா போகும், காமெடியாவும் இருக்கும். நம்ம என்ன சொல்றது, நம்ம வந்து கேஷுவல் காமெடிஸ், டக்குன்னு சிரிப்பு வந்துடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. மூவியே வேற லெவல்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமா இருந்தது. நிறைய இடத்துல என்ன சொல்றது, கை தட்டுற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து செமையா கை தட்டினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கடைசி ஒரு 20 மினிட்ஸ் லாயர் கோர்ட்ல நடக்கும். அது அந்த கண்ணுல தண்ணி வரும் கலக்கும். ஆமா, அது கொஞ்சம் வந்து கண்ணு கலங்க வைக்கும். ஆனா அதெல்லாம் வந்து உண்மை 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 அவங்க பேசுறது எல்லாமே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு சில கேர்ள்ஸ் மேரேஜ் ஆன புதுசுல ஒரு சில கேர்ள்ஸ் வந்து பண்றது தான் அது. அது மேக்ஸிமம் இப்ப இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்க கான்செப்ட் தான். யங் கப்பிள்ஸ்க்கு வர கான்செப்ட் தான் இது. அது வந்து வேற லெவல்ல காட்டியிருக்காங்க. அதனால அந்த ஹீரோ வந்து நம்ம ரியோ சார் வந்து பாதிக்கப்படுறாரு, எந்த லெவலுக்கு அவர் பாதிக்கப்படுறாரு, ஒய்ஃபுக்காக எவ்வளவு விட்டு கொடுக்குறாருன்ற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. செம்மையா இருந்தது. கட்சியில 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படம் வேற லெவல்ல இருந்தது. நல்ல டைம் பாஸ். குட் டைம். அக்டோபர் 31 வந்துட்டு தியேட்டர்ஸ்ல வருது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. கமிங் ஃப்ரைடே தானே, கமிங் ஃப்ரைடே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், சூப்பரா இருக்குது படம். ரொம்ப நாள் ஃபேமிலியா போய் பார்க்கலாம். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்தது. சூப்பரா இருந்தது. ப்ரொமோஷன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிஜமால எனக்கு பர்சனலா பிடிச்சு நாங்க சொல்றோம். பிடிச்சதுனால சொல்றேன். என்ன சம படம். படம் இல்லன்னு சொல்லி ஒரு வாரமா என்னடா இது தீபாவளி முடிஞ்சதுல இருந்து படமே எதுவும் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற காண்ட்ல இருந்தேன். இப்ப கண்டினியூஸா கமிங் ஃப்ரைடே வந்து நல்ல படம். ஒரு படம் பார்த்து முடிச்சாச்சு, ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுறது. இன்னொரு படம் வருது, அதுக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தப்பா எடுத்துக்காதீங்க. வேற என்டர்டைன்மெண்ட் இல்லை. மழை வேற பெஞ்சிருக்குது, திடீர்னு வானம் மூடுது, திடீர்னு இடி இடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு சூரியன் பல்லை இழிக்குது. சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எதுவும் நம்பி போக முடியாது. பக்கத்துல இருக்க தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வரலாம்ல, அவ்வளவுதான். அதுக்காக தான் ஃப்ரைடேவும் ஒரு மூவி புக் பண்ணியிருக்கோம். இந்த மூவி சூப்பரா இருக்கும், போய் பாருங்க, தாராளமா பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி. அப்புறம் வேற என்னப்பா விஷயம்? அவ்வளவுதான். வீடியோ முடிச்சேன்னா நான் போய் எடிட் பண்ணுவேன். ரைட், ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.